ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். ஜெய், இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு வியூவர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. 6 மாசம் ஆச்சு, இன்னும் எந்தவித அப்டேட் இல்ல. அதுக்கான அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம்? இப்ப ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இ-சேவை மூலமா தான் இப்ப எல்லாருமே அப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. அத வச்சுட்டு அந்த ரேஷன் கார்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மேபி வந்து அது ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, அது எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அத ரெக்டிஃபை பண்ணி புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். ஆனா ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ரேஷன் கார்டு உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க தாலுக் சப்ளை ஆபீஸ்ல போய் நேரடியா பார்த்து வாங்கிக்கலாம். வியூவர்ஸ் ஒருத்தர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆம், ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு ரூ. 4000 லஞ்சம் கேட்கிறாராம். சோ அது என்ன பண்ணலாம்? ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு ரூ. 4000 லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. உடனே மொபைல் எடுங்க. Googleல போயிட்டு www. போட்டுட்டு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க போட்டுட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டீங்க அப்படின்னா, அதோட விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கான்டாக்ட் நம்பர் வந்துரும். லஞ்ச ஒழிப்புத் துறையுடைய கான்டாக்ட் நம்பர். இத எடுத்துட்டு டைரக்ட்டா கால் பண்ணி நீங்க வந்து விவரத்த சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க வேலைய அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரூ. 4000 நீங்க குடுக்க வேண்டியது இல்ல. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய ரேஷன் கார்டும் உங்களுக்கு வந்துரும். ஒரு வியூவர்ஸ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வீட்டு வரி ரசீது வந்து அவர் பேர்ல இல்ல. அவரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாமா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கான பதில் என்ன? வீட்டு வரி ரசீது அவங்க பேர்ல இருந்தா மட்டும் தான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, வாடகை வீட்டுக்காரவங்க யாருக்குமே பண்ண முடியாது. ரேஷன் கார்டு இருக்காது. ஸோ அது ஒரு இது கிடையாது. ஆனா வீட்டு வரி ரசீது கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா, எந்த வீட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதனால, அது உங்க பேர்ல இல்லனாலும் யார் வீட்ல இருக்கிறீங்களோ அவங்களுடைய வீட்டு வரி ரசீது நீங்க குடுக்கணும். ஏன்னா, ஒரு வீடு அல்லது ஒரு நிரந்தர முகவரி இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த நிரந்தர முகவரியோ, தற்காலிக முகவரியோ, ஒரு முகவரி இருந்தா தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்க முடியும். ஸோ, அதனால வீட்டு வரி ரசீது கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க. அது உங்க பேர்ல தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. யார் பேர்ல இருந்தாலும் அத வச்சுட்டு, நீங்க அங்க குடியிருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபையும் சேர்த்து நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரேஷன் கார்டு கண்டிப்பா குடுப்பாங்க. அடுத்த வியூவர்ஸோட கேள்வி என்னன்னா, இ-சேவை மையத்துல 1000, 2000 லஞ்சம் கேட்கறாங்க. அதுக்கான பதில். ரேஷன் கார்டு அப்படின்றதுல எந்த ஒரு பொருளுக்குமே வந்து வாங்குறதுக்காக லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாரி டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. அதுல வந்து முக்கியமான பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய இ-சேவை மையம். அதுல அவங்களுக்குன்னு கவர்ன்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூ. 50, ரூ. 60 ஒவ்வொருடைய வொர்க்குக்கு தகுந்த மாரி அந்த காசு மட்டும் தான் நீங்க குடுக்கணும். லஞ்சம் கேட்டா நீங்க குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லஞ்சம் கேட்டா இ-சேவை மையத்த நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட வந்து இந்த மாரி லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்றத நீங்க வந்து புகார் குடுங்க. அவங்க வந்து டைரக்ட்டா கேட்பாங்க. கேட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல, திரும்பவும் அப்படியே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் குடுங்க. புகார் குடுத்தீங்கன்னா, அந்த சேவை மையத்துடைய லைசென்ஸே கேன்சல் பண்ணிருவாங்க. அவங்க அதுக்கு மேல அதுல இந்த இடத்துல இ-சேவை மையம் ரன் பண்ண முடியாது. ஆ இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலில 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பையனுக்கு இப்ப ரீசென்ட்டா கல்யாணம் ஆச்சு. அவர் வந்து வேற லொகேஷனுக்கு வேலை விஷயமா அவர் போயிடுறாரு. சோ அந்த லொகேஷன்ல வந்து ரேஷன் கார்டு புதுசா அப்ளை பண்ணணும்னு நெனச்சுட்டு, அவர் ட்ரை பண்றாரு. பட் ஆனா அவர் பேர வந்து நீக்க முடியல ரேஷன் கார்ட்ல இருந்து. அதுக்கான அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம்? இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலில 4 பேர், 5 பேர் இருக்கிறாங்கன்றது இருந்தா ஈஸியா வந்து பேர் நீக்கம் பண்ணிடலாம். ஆனா ஒரு ஃபேமிலில ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாப்ல அப்படின்னா, அந்த பையன் அதே வீட்ல இருக்கிற பட்சத்துல பேர் நீக்கம் பண்ணி தரமாட்டாங்க. ஏன்னா ஒரே ஃபேமிலி அப்படின்ற மாரி கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஒருவேள அந்த பையன் வந்து வெளியூர்ல இருக்கிறாப்ல அப்படின்னா, அந்த ஃபேமிலியே வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வெளியூர்ல இருக்கிறதுக்கான ப்ரூஃப் நாங்க இந்த ஊர்ல இந்த விஷயமா இருக்கிறோம், வேலை விஷயமா இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த கரெக்ட்டான ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு, நீங்க அப்ளை பண்ணா மட்டும் தான் வந்து பேர் நீக்கம் பண்ணி குடுப்பாங்க. ஓகே. இப்ப அதே மாரி ஒரு நேயர் வந்து பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு. நம்ம டூப்ளிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம்? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அடுத்து. அது நீங்க ரேஷன் கார்டு தொலைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷன் குடுத்து முன்னாடி எஃப்ஐஆர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எஃப்ஐஆர் தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் குடுத்து ஒரு விஏஓ கிட்ட ஒரு சர்டிஃபை பண் விஏஓ கிட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு கூட நீங்க டைரக்ட்டா இ-சேவை மையத்துல அப்ளை சோ வியூவர்ஸ், இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.